Hello friends, welcome to Sugan's Cookery. பிரியாணிக்கு வந்து பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. இந்த சிக்கன் 65 குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேங்கியாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் 65 செய்கிறதுக்காக 1/2 கிலோ சிக்கன் வந்து எலும்பு இல்லாமல் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சிக்கன் 65க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 3 ஸ்பூன் வந்து தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்க்கும் போது தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் ஒரு எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சப்பழ சாறை வந்து நல்லா ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது சிக்கன் 65 வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் 65 மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸை அந்த மசாலா கூட சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த சிக்கனை வந்து ஒரு தடவை நல்லா கையாட்டி பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வந்துடும். அப்போ நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மசாலாவும் பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா ஏறி இருக்கும். ஸோ அதனால் ஒரு தடவை பிழிஞ்சிட்டு இந்த இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவையும் சிக்கனையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் பொரிச்சிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 hour வெளியிலையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சாலும் சிக்கன் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போது சிக்கனை வந்து நான் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எண்ணெயில் போட்டு நல்லாவே பொரித்து எடுத்துடலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்திங்கன்னா அது வந்து ஈவனாக வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து எண்ணெயில் நல்லாவே ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. அப்பப்போ கரண்டி ஆட்டி நீங்கள் வந்து சிக்கனை பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து சிக்கன் எல்லா சைடும் நல்லாவே வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. சிக்கனோட கலரும் வந்து நல்லா மாறிடுச்சு. நம்ம வந்து இப்போ சிக்கன் 65 வெளியில் எடுத்துடலாம். இந்த சிக்கன் 65 வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.